பெரும்பாலும் ஆண்கள் விரக்தி அடைந்த நிலையில் தண்ணி அடித்துக்கொண்டு ஒரு மாதிரி மயக்கத்தில் கிறக்கத்தில் பாடுவதைப் போல பாடல்கள் நிறைய உண்டு. ஆனால் பெண் அவ்வாறு மதுபானம் அருந்தியபடி ஏதாவது ஒரு விரக்தி சூழ்நிலையில் பாடுகின்ற பாடல் மிக மிக குறைவு என்றே நாம் அதை சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய எல்லோரும் பார்க்க என் உல்லாச வாழ்க்கை. அவளுக்கென்ற ஒரு மனம் என்ற ஒரு படம் 1971 வந்தது. ஸ்ரீதர் இயக்கத்தில் முக்கோண காதல் கதையாக அமைந்தது. ஜெமினி கணேசன், காஞ்சனா, பாரதி நடித்த அந்த முக்கோண காதல் கதையிலே பொதுவாக ஸ்ரீதருடைய அந்த முக்கோண காதல் கதைகளில் ஒருவர் பலியாவார். அந்த வகையிலே பாரதி அந்த பாத்திரமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். தன்னுடைய தோழியை காப்பாற்றுவதற்காக தான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டதும், அதுவும் ஒரு கயவன் கையிலே அவனுடைய கைப்பாவையாக மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகின்ற அந்த காட்சியைத்தான் படமாக எடுத்திருப்பார்கள். இவளும் ஒரு வயது வந்த பெண்தான். தனக்கும் கல்யாண ஆசை இருக்கும். அந்த கல்யாண ஆசை இருந்தாலும் கூட ஒரு கயவன் கையில் மாட்டிக்கொண்டோமே, அவன் சொல்கின்றபடியெல்லாம் நாம் ஆட வேண்டி இருக்கின்றதே என்ற ஒரு சூழ்நிலையில் அவனுடைய கட்டாயத்தின் பேரில் மது அருந்தியபடி ஒரு கிளப் டான்ஸ் ஆடியபடியாக பாரதி ஆடியக்கூடிய அந்த ஆட்டத்துடன் இந்த பாடல் அமைந்திருக்கும். பாரதியுடைய டான்ஸ் நடனம் உண்மையிலேயே மது அருந்திய பெண்ணுடைய நடனம் போல ரசிக்கத்தக்கதாக இருக்கும். கண்ணதாசனுடைய அந்த வரிகளும் எல்ஆர் ஈஸ்வரனுடைய அந்த பாடலும் எம்எஸ் விஸ்வனுடைய இசையமைப்பும் மிக கரக்கமாக நமக்கு இருக்கும். அது ஒரு போதையான பாடல்தான். எல்ஆர் ஈஸ்வரியுடைய சிறப்பு என்னவென்றால், அவருடைய ஹிட்டான பாடல்கள் தான் சிறப்பான பாடல் என்று மட்டுமல்ல, அவர் பாடிய சாதாரண பாடல்களும் கூட நமக்கு கிறக்கம் தரக்கூடிய பாடலாக அமைந்திருக்கும். அந்த வகையிலேயே இந்த எல்லோரும் பார்க்க என் உல்லாச வாழ்க்கை, ஒரு பெண் விரக்தி அடைந்த நிலையில் பாடக்கூடியதாக அந்த பாடல். தனக்கு திருமணம் ஆவது போலவும், தன்னை ஒருவன் கைப்பிடிப்பது போலவும் கனவு கண்டு விழித்து பார்த்தால் அதுதான் விதி என்ற கருத்தை கண்ணதாசன் எழுதியிருப்பார். பூச்சூடும் கூந்தல் கண்டேன், பூமாலை மனமும் கண்டேன், கை தொட்ட துணையை கண்டு கண்ணாணி யாரோ என்றேன். பூச்சூடும் கூந்தல் கண்டேன், பூமாலை மனமும் கண்டேன், கல்யாண கனவு போல, கல்யாண பெண்ணை போல கனவு ஒன்று நானும் கண்டேன், கை தொட்ட துணையை கண்டு கண்ணாணி யாரோ என்றேன், விதி என்னும் தேவன் விளையாட வந்தேன் என்றான் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் ஒரு பெண்ணுடைய இக்கட்டான சூழ்நிலையில், ஒருவன் கையில் மாட்டிக்கொண்ட சூழ்நிலையில் கைப்பாவையாக விரக்தி அடைந்த நிலையில் அந்த பாடல் வரிகள் கண்ணதாசனுக்கும் வெற்றி, ஸ்ரீதருக்கும் வெற்றி, எம்எஸ் விஸ்வநாதன், எல்ஆர் ஈஸ்வரி அனைவருக்கும் வெற்றி பாடலாக அமைந்தது.